தமிழகத்திலே இன்று சில புல்லுருவிகள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்துக்களை ஏமாற்றும் விதமாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் இன்று சில அருவருக்கத்தக்க செயலெல்லாம் இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அதிலே குறிப்பாக கருப்பர் யூடியூப் சேனல் என்ற சேனலில் இன்று தமிழகத்தினுடைய குலக்கடவுளாகவும் தலைமுறையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய முருகக் கடவுளை அவமதித்தும் முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை அவமதித்தும் அவதூறுகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களிடையே கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும், இந்துக்களுடைய மனதை மாற்ற வேண்டும் என்று அதற்கு துணை போய் கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்றக் கழகம், அதனை சார்ந்த கூட்டணி கட்சிகளும். தமிழகத்திலே இந்துக்கள் இன்று மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்துக்கள் இந்த இந்து பூமியை ஆள வேண்டும், இந்து சமுதாயத்திலே யார் இந்த ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதிலே இந்து சமுதாய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பொய்யும் புரட்டும் இனி தமிழகத்தில் எடுபடாது. திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒவ்வொரு பேரும் பத்திரிகையாளரை சந்திக்கும் போதெல்லாம் ஏதோ வாய்க்கு வந்தபடி சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் சொல்வதோட வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. 1 கோடி இந்துக்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவருடைய கட்சியிலே இந்துக்களை தவிர வேறு யாருமே கிடையாதா? அப்படி என்றால் ஒரு சமயத்திலே இஸ்லாமிய சமுதாய மக்கள் பூராம் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில சமயத்திலே முஸ்லீம் கிறிஸ்துவ சமுதாய மக்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 to 7 கோடி மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்களா? இப்படி பொய் சொல்வதற்கு கூசாமல் சொல்லக்கூடிய ஒரே கட்சி இன்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மக்கள் இன்று மிக தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று தமிழ் கடவுளான முருகக் கடவுளையும் கந்தசஷ்டி கவசத்தையும் இழிவுபடுத்தி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தக்கூடிய இந்த திராவிட கழகத்தை மக்கள் அரியோடு புறக்கணிப்பார்கள். அது கூடிய விரைவிலே அது நடைமுறைக்கு வரும். இனி தமிழக மக்களை, குறிப்பாக இந்து சமுதாய மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இன்று பாரதிய ஜனதா கட்சியிலே இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்துவ சமுதாய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இன்று கூட்டமாக இன்று எங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கும் தமிழ் இந்து சமுதாயத்துக்கும் அரணாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி அரசாங்கம் மட்டும்தான். இதை மக்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பொய்யும் புகட்டும் யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக எய்த அம்பாக இங்கு சில வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வெறும் எய்த அம்பாக மட்டும்தான் இருக்கும். அது எந்த விதத்திலுமே பயன்பெறாது. தமிழக மக்கள் இவர்களை புறக்கணிக்கக்கூடிய காலம் மிக விரைவிலே வரும். அது 2021 அரங்கேறும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.